Unit 5 Ellipse. So this is one of the types of the conics. Conics என்ன definition பார்த்தோம்? SP by PM is equal to E. E is equal to 1 means it is a parabola. That already we have seen. Now we are going to see ellipse. So ellipse அதே போல தான். Conics உடைய definition என்ன? SP by PM is equal to E. E is less than 1 னா அதுதான் ellipse. அதுதான் இங்க definition கொடுத்திருக்காங்க. An ellipse is the locus of a point. An ellipse is the locus of a point which moves. So, in the point P of x, y, இது தான் locus of a point. அதாவது moving point on the ellipse such that its distance from a fixed point. So, point P of x, y ல இருந்து இங்க fixed pointங்கிறது s. So, இந்த distance bears a constant ratio less than unity. Its distance bearing a constant ratio E. 0 less than E less than 1. அதாவது SP by PM which is equal to E. அது less than 1. அது 0 இருந்து 1. Because it gives you a distance இல்லையா? SP நாலும் distance தான், PM நாலும் distance தான். So நிச்சயமா distance வந்து நெகட்டிவ்ல போகாது. So 0ல இருந்து நிச்சயமா E is less than 1 தான். But it starts from 0. Now let us derive the equation of the ellipse in standard form. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது draw x-axis and draw y-axis. Now draw ellipse. So ellipseங்கிறது எப்படி இருக்கும்னா சர்க்கிளை கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ சர்க்கிளை இங்கே ஏ டேஷில் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கு பாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இதோடைய லென்த் வந்து இட்ஸ் கிரேட்டர் தென் ஹியர் திஸ் சைடு ஆன் த ஒய் ஆக்சிஸ். பி டேஷை விட ஏ டேஷோடைய லென்த் நீளமாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம எலிப்ஸ் அப்படின்றோம். அண்ட் மோர் ஓவர் வென் யூ ஃபோல்ட் இட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த கர்வ் டோட்டலாக இந்த கர்வ் மேலே லையாக இருக்கணும். ஸோ சிமிலர்லி வென் யூ ஃபோல்ட் இட் அலாங் த ஒய் ஆக்சிஸ், இங்கே இருக்கிற கர்வ் இந்த மேலே டோட்டல் இட் ஷுட் லை இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கர்வ். ஓகே, ஸோ இது வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். And when the curve intersects the axis, we say that it is a vertex. So, இது வந்து A அப்படின்னு assume பண்ணிக்கலாம். Similarly, in the left side also, the curve intersects the axis. So, this is also said to be a vertex. Assume it as A dash. Now, let us derive the equation of ellipse in standard form. அதுக்கு நீங்கள் assume பண்ண வேண்டியது length A dash 2A அப்படின்னு assume பண்ணிக்கோங்க. So, 2A. இது symmetrical தானே? So, 2Aங்கிறது ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா CA will become A and CA dash இதோடைய லென்த் A அப்படின்னு ஆகும். ஸோ இதை மட்டும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பை டெஃபினிஷன் ஆஃப் கோனிக் தான். SA by AZ is equal to E. நம்ம எப்பவுமே SP by PM தானே எழுதுவோம். Now see, look at this diagram. We used to say SP by PM is equal to E. P is a moving point. அதே போல் இங்கே டாட்டர் லைன்ஸ் போட்டிருக்கேன் பாரு, இந்த பாயிண்ட்டும் P தான் அசியூம் பண்ணிக்கோங்க. SP by PM அதுவும் E தான். ஸோ இங்கேருந்து மூவிங் பாயிண்ட் இந்த எலிப்ஸ் மேலே எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் இந்த டைரக்ட்ரிக்ஸ்ன்ற லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரேஷியோஸ் எல்லாமே E தானே. ஸோ இந்த பாயிண்ட் ஏவும் என்ன தான், இது மேலே இருக்கிற பாயிண்ட் ஏவும் என்ன தான், மூவிங் பாயிண்ட் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏங்கிற பாயிண்ட்டும் இட்ஸ் அ மூவிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட் இங்கே வரும்போது வி கேன் சே தட் SP by PM. P இருக்கிற இடத்துல A இருக்குது, M இருக்கிற இடத்துல Z இருக்குது. ஸோ வி கேன் சே தட் SA by AZ is equal to E. டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லைனா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் 1. இந்த லைன் வந்து இன்டர்னலி ஏ நடுவில் இருக்குது. இன்டர்னலி SA by AZ is equal to E by 1. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும். SA by AZ is equal to E by 1. Similarly, externally அப்படின்னும் போது SA dash by A dash Z இது வந்து externally. S Zக்கு வெளியே இருக்குது எக்ஸ்டர்னலி. SA dash by A dash Z is equal to அதுவும் E தான், E by 1. ஸோ ரெண்டு ரேஷியோஸ் நம்ம எடுத்திருக்கோம். Now we can write SA is equal to EAZ. SAவை CA minus CSன்னு எழுதலாம். ஸோ டயக்ராமை பார்த்தீங்கன்னா அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் பாருங்கள். SA இது SAங்கிற லென்த்து நம்ம சென்டர்லேருந்து கவர் பண்ணோம் அப்படின்னா SAவுடைய லென்த் எப்படி கவர் பண்ணலான்னா CA இது ஃபுல் லென்த் எடுத்துக்கிட்டு CSஐ ஒமிஷன் பண்ணிடலாம். CSஐ ஒமிஷன் பண்ணிடுவோம். CA ஃபுல் லென்த் எடுத்துக்கிட்டு CSஐ ஒமிஷன் பண்ணிட்டோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு SA. ஸோ வி கேன் ரைட் SA as CA minus CS. So that is what
I have written here CA minus CS. E is equal to E. AZ அதே போல் CZ minus CA அப்படின்னு எழுதலாம். CZ minus CA. எது? AZ. பாருங்க. AZ. AZ. ஸோ இந்த டிஸ்டன்ஸை பாருங்கள் சென்டர்லேருந்து கவர் பண்ணும்போது CZ மைனஸ் இது ஃபுல் லென்த் கவர் ஆகிடுது. அதில் நமக்கு இது தேவையில்லை இல்லையா? மைனஸ் CA இதோடைய லென்த்தை ஒமிஷன் பண்ணிடுறோம். ஸோ E into CZ minus CA. CAவை தான் நம்ம ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதாவது இது ஃபுல் லென்த் ஏலேருந்து A டேஷ் வந்து 2A அப்படின்னா CAவும் A தான், CA டேஷும் A தான். ஸோ அதுதான் CAக்கு பதில் ஏன்றதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். A minus CS is equal to E into CZ minus A. Name it as equation 1. Similarly, look at this ratio. SA dash is equal to E into A dash Z. Now SA dash can be written as A dash C plus CS. SA dash எங்கே இருக்குது பாருங்கள், அது சென்டரில் இருந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். SA dash பாருங்கள், SA dash எப்படி எழுதியிருக்காங்க? A dash C SA dash A dash C plus CS. ஸோ இந்த லென்த் எஸ்லேருந்து A டேஷோடைய லென்த் எப்படி சென்டர்லேருந்து எழுதணும்னா A dash C plus CS அப்படின்னு எழுதலாம். So A dash C plus CS which is equal to E. அதே போல் A dash Z CZ plus A dash C ன்னு எழுதலாம். A dash Z இது A dash இங்கே Z இருக்குது. சென்டர்லேருந்து கவர் பண்ணணும்னா A dash C plus CZ அப்படின்னு எழுதலாம். A dash C plus CZ and CA dash வந்து A. ஸோ எங்கே CA dash இருக்கோ CA dashனாலும் ஒன்று தான், A dash Cனாலும் ஒன்று தான், சேம் இல்லையா? ஸோ ஏன்னு எழுதிக்கோங்க. So we have A plus CS is equal to E into CZ plus A. Name this as equation 2. Now using these two equations, let us add and subtract. So என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். Add equation 2 and equation 1. A plus CS is equal to ECZ. E உள்ள multiply பண்ணிட்டோம்னா EA. And similarly, write the first equation. A minus CS is equal to ECZ minus EA. Now plus CS minus CS gets cancelled. Add them பண்ணுறோம். Okay. Similarly, here EA and minus EA gets cancelled. So add it. A plus A will become 2A. These two are same like terms. So 2ECZ. Cancel 2 and 2 on both the sides. So you have A is equal to ECZ. CZ எப்படி எழுதலாம்? A by E அப்படின்னு எழுதலாம். Cலேருந்து Z உடைய length A by E. பாருங்க. Cலேருந்து Z உடைய length A by E அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ அதாவது நம்ம எப்போவுமே கோஆர்டினேட்ஸ் பிளாட் பண்ணும்போது சென்டரில் இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்போ ஜெட்டோடைய கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்? A by E, 0. ஜெட்டோடைய கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்? A by E, 0. எக்ஸ் ஆக்சஸ் மேலே ஒய்யோடைய பாயிண்ட்ஸ்லாம் 0 தான், அதனால தான் 0. therefore ஜெட்டோடைய கோஆர்டினேட்ஸ் பாருங்கள் A by E, 0. அதே போல் M வந்து A by E, Y. ஸோ அந்த லைன் மேலேயே தான் இருக்குது பாருங்கள். ஜெட்டோடைய கோஆர்டினேட் A by E, 0. அந்த லைன் மேலே தானே எம்மும் இருக்குது. அப்போது எம்மும் எப்படி தான் இருக்கும்? இதிலேருந்து இது வரைக்கும் லென்த்து A by E தான். இந்த ஹைட்டை நம்ம ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஜெட்லேருந்து எம் வரைக்கும் ஹைட் வந்து let it be Y. ஸோ we have obtained the coordinates of M. நெக்ஸ்ட் எஸ்ஸோடைய கோஆர்டினேட்ஸும் நம்ம obtain பண்ணணும். அது எப்படி நம்ம derive பண்ணலான்னா, now let us subtract equation 2 and 1. ஸோ equation 2 என்ன இருக்குது? A plus CS is equal to ECZ plus EA. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல் ஈக்குவேஷன் 1 A minus CS is equal to ECZ minus EA. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் த சைன். மைனஸ் இது ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ். A minus A will get cancelled. So when you add it up, you get 2CS which is equal to ECZ minus ECZ will get cancelled. So when you add EA and EA, it becomes 2EA. Cancel 2 and 2. So we have got CS is equal to AE. Therefore the coordinate of S is CS. Diagram la paru, CS உடைய length AE. Cலேருந்து S இதோடைய லென்த் என்ன? AE. ஸோ இங்கே ஃபிக்ஸட் பாயிண்ட் ஃபோக்கஸ் S வந்து AE, 0. ஏன் 0 எழுதுகிறோம்? பிகாஸ் இட் லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சஸ். therefore we have got the coordinates of the focus.
இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் டிரைவ் பண்ணலாம். எந்த ஃபார்முலா வச்சு? SP by PM is equal to E. இப்போ S உடைய கோஆர்டினேட்டும் தெரியும், M உடைய கோஆர்டினேட்டும் தெரியும். ஓகே, by definition of conic, SP by PM is equal to E, which implies that SP is equal to EPM. Now let us square on both sides. So square பண்ணோம்னா தான், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கொயர் ரூட் டிஸ்டன்ஸ்ன்றதுனால ஸ்கொயர் ரூட் வரும். அதனால இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம். SP square is equal to E square PM square. SP, what is the distance between S and P? Pங்கிறது x, y. SP ஓட distance between 2 points. ஸோ பாருங்கள், இது xன்னு இருக்கு, இது xyன்னு இருக்கு, இது AE, 0. Distance between these 2 points எப்படி இருக்கும்? x minus AE, அதாவது root of x minus AE the whole square plus y minus 0 the whole square. அதே போல் PM உடைய distance எப்படி இருக்கும்? x minus AE the whole square plus y minus y, which is 0 square. So we have got SP உடைய எழுதிக்க, இங்கே PM உடைய டிஸ்டன்ஸ் எழுதியிருக்கோம் SP ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் வேனிஷ் ஆகிடும். ஸ்கொயர் பண்ணும்போது x minus AE the whole square plus y square, which is equal to E ஸ்கொயர்னு இருக்குது, E ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க. And then we have PM square. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் வேனிஷ் ஆகிடும். x minus a by e the whole square. இதுதான் 0 ஆகிடுது இல்லையா? இங்கே பாருங்கள், x minus a by e the whole square. Now let us expand this using a minus b the whole square formula. A minus b the whole square na a square minus 2ab, அதாவது x square minus 2xae plus a square e square plus y square, which is equal to e square, open the bracket. Now expand this using the identity a minus b the whole square. X square minus 2ab, 2 a na x னு இருக்கு, b na a by e plus b square, அதாவது a square by e square. Now multiply e square inside the bracket. So we have e square x square minus e square உள்ள multiply பண்ணிடுங்க, e and e will get cancelled, so you have minus 2xae plus e square உள்ள multiply பண்ணிட்டோம்னா denominator இருக்கிற e square இதுவும் cancel ஆகி a square மட்டும் remaining-ஆ இருக்கும். So left hand side let it be as it is. Minus 2xae gets cancelled. அதே போல் இந்த e square x square left sideக்கு நம்ம கொண்டு போயிட்டோம்னா x square, பாருங்கள் x square தானே, லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ x square காமனாக எடுத்துக்கிட்டு இதிலிருந்து 1, இது லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால மைனஸ் e square ப்ளஸ் y square அப்படியே எழுதிடலாம். a square e squareன்னு இருக்குது, அதை ரைட் சைடு கொண்டு வாங்க. அப்போ a square மைனஸ் a square e squareன்னு இருக்கும். a square காமனாக வெளியே எடுத்தோம்னா இதோடைய கோஎஃபிஷியன்ட் 1, இது ரைட் சைடில் வந்துடுது. a square காமனாக இருக்குது, அப்போ e square மைனஸ், இதுதான் ரைட் சைடில் வருது இல்லையா, மைனஸ் e square. இப்போது இது x square into 1 minus e square plus y square is equal to a square into 1 minus e square னு இருக்கு. இதை 1 ஆக்கணும்னா ரைட் சைடில் divided by the same number a square into 1 minus e square. அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் போடுங்க, divided by a square into 1 minus e square. So 1 minus e square 1 minus e square cancel ஆகிடும், மீதி x square by a square னு இருக்கும். So x square by a square. அதே போல் y square உடைய டினாமினேட்டரில் a square into 1 minus e square ஆல் டிவைட் பண்ணுங்க. So we have y square divided by a square into 1 minus e square, which is equal to, இப்போ right sideல நம்ம அதே நம்பரால் தானே டிவைட் பண்ணுறோம், so it will get cancelled, so you have 1. இங்கே y square உடைய டினாமினேட்டரில் a square into 1 minus e squareன்னு இருக்கு இல்லையா, இதை b squareன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. So we have a formula b square is equal to a square into 1 minus e square. So இதுதான் equation of the ellipse when the major axis is along the x-axis, when the center is at the origin. X square by a square plus y square by b square is equal to 1. So இதுதான் equation of the ellipse when the major axis is along the x-axis. Okay, so அப்படின்னா a வந்து greater than b ஆ இருக்கும். Okay, பாருங்க, a greater than b எதை சொல்கிறோம், இதோடைய distance a, இது b இல்லையா, இது b கமா, இது வந்து 0 கமா பின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதோடைய லென்த் b, இதோடைய லென்த் a. எது கிரேட்டர்? a தானே கிரேட்டர். ஸோ a இஸ் கிரேட்டர் தென் b. ஸோ த லோக்கஸ் ஆஃப் p இஸ், அதாவது அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸுங்கிறது என்னது, x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதிலிருந்து சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அங்கே டினோமினேட்டரில் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் e ஸ்கொயர்னு பார்த்தோம் இல்லையா, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் ஒரு b ஸ்கொயர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா a ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் e ஸ்கொயர். ஓகே, ஸோ
we have b square is equal to a square into 1 minus e square. உள்ள multiply பண்ணிடுங்க. b square is equal to a square into 1 is a square minus a square e square. இப்போ a square e square cன்னு assume பண்ணிக்கலாம். So we have இந்த formula எப்படி ஆயிடுது? b square is equal to a square minus c square. இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். It is symmetrical about x axis and y axis. இந்த diagram பார்த்தாலே தெரியும். The ellipse is symmetrical about x axis and y axis. Thank you children.